மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4 கிரக பயிற்சி இந்த மாதம் என்ன செய்ய போகிறது? ராசியில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். மிக அற்புதமான விஷயம். ஜூலை 18க்கு அப்புறம் சனி வக்கரம் பெறுகிறார். உண்மையிலேயே ரொம்ப பாதிப்பை தந்துட்டு இருந்த சனி பகவான் அவர். ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய சனி நாம் ஜென்ம சனி என்று அழைக்கிறோம். ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனி வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய மந்தத்தன்மை குறையும். ஜூலை 18க்கு அப்புறம் மீனராசிக்காரர்கள் ஒரு ஸ்விங் எடுப்பாங்க. அது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், அந்த ராசியில் இருந்த சனி வக்கர நிவர்த்தி வக்கரம் பெறுகிறார். எது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, சனி வக்கரம் பெற்று ராசியில் உட்காந்தா உடம்பு கெடுன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. சனி நல்லா இருந்து உடம்புல உட்காந்தா தான் கெடும். சனி சனியே பிணியேன்னாங்க. அப்போ அந்த சனி வக்கரம் பெறும் பொழுது எது உங்களை வருத்தி கொண்டிருந்ததோ அந்த பிரச்சனை சரியாகி விடுகிறது. அந்த சனி உங்களுக்கு 12 குடையவன். அவன் வக்கரம் வரும் பொழுது விரயத்துக்குடையவன். விரயத்தை குறைத்து விரயமெல்லாம் லாபமாக மாறுகிறது. இதுதான் அதில் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்ததாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு 4-7 கூடிய புத பகவான் அவர் 4ஆம் இடத்துல இருந்தார். 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்திற்கு சென்றார். யோகாதிபதி யார்? சந்திரன். அவருடைய வீட்டிற்கு சென்றார். யோகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே புத பகவான் அமர்ந்து என்ன செய்கிறார்? யோகாதிபதியுடைய வீட்டில் அமர்ந்து யோகங்களை தருகிறார். 7 கூடியவன் 5ஆம் வீட்டிலே. 7 கூடியவன் 5ஆம் வீட்டில் வரும் பொழுது உங்களுக்கு என்ன யோகங்கள் அதிகமாகிறது. யோகங்கள். ஸோ 7 கூடியவன் 5ஆம் வீட்டில் யோகத்தை தருகின்ற இந்த நேரத்தில் அவர் வக்கரம் பெறுகிறார். எப்போ? அந்த ஜூலை மாதம் 20 தேதிக்கு அப்புறம் வக்கரம். 4-7 கூட வக்கரம். சுகஸ்தானாதிபதி வக்கரம் பெறுகிறார். 7 கூடிய திருமண வாழ்க்கைக்கு அடிப்படை வக்கரம் பெறுகிறார். அப்போ 4-7 கூடிய வக்கரம் பெறும் பொழுது 4ஆம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனை சுகஸ்தானம் என்பது வக்கரமடைகிறது. வீடு மாடு மனை போன்றவை வாங்கலாங்கிற எண்ணம் தடைபடுகிறது. அதே நேரத்தில் 4ஆம் இடம் என்பது கற்பு என்று அழைக்கப்படுகிறது. மீனராசிக்காரர்களுக்கு கற்பு நிலை குறித்த கேள்வி என்பது வரும். 4 கூடியவன் வக்கரம் என்பது என்ன பண்ணிட்டு இருக்க, யார் கூட பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த 4ஆம் இடம் என்பது வக்கரம். 7 கூடியவனும் வக்கரம். அது உங்கள் திருமண உறவினாலேயே வரும். திருமண உறவை 7ன்னா கூட்டாளி. அதாவது நீங்கள் யார் கூட பார்ட்னர்ஷிப்பாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் பிரச்சனைகள் என்பது வரும். 7 கூடியவன் வக்கரம். அந்த 7ங்கிறது வெளிநாட்டு யோகம். வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு பணம் தர்றது, இதே நம்ம பணம் கொடுத்து ஒரு காரியத்தை சாதிக்கிறது போன்றவை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதிலெல்லாம் பிரச்சனை வரும். 7 கூடியவன் என்பது உங்களுக்கு கூட்டுத்தொழில், அதிலேயே பிரச்சனை வரும்.